நல்ல நாள், கெட்ட நாள், பணம் வந்து சேர்றது, வறுமையில வாடுறது, இதெல்லாமே ஒருத்தர் தொடர்ந்து என்ன உணர்றாங்கன்றத பொறுத்து தான் அமையும். இந்த நொடியை நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதா உணர ஆரம்பிங்க. செழிப்பா இருக்கிறதா உணர ஆரம்பிங்க. உங்களை சுத்தி அன்பு இருக்கிறதா உணர ஆரம்பிங்க. இதெல்லாம் இல்லைன்னாலும் அப்படி செய்யுங்க. அப்படி செஞ்சா இந்த பிரபஞ்சம் நீங்க பாடுற பாட்டுக்கு உங்க கூட சேர்ந்து பாடும். உங்க உள்ளுணர்வுக்கு பதில் தரும் விதமா பிரபஞ்சம் அதை எல்லாத்தையும் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். ஏன்னா அப்படித்தானே நீங்க உணர்றீங்க. உங்கள் எண்ணமும் உங்கள் உணர்வும் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறது. அது எப்பவுமே அப்படிதான் இருக்கும். இது நிச்சயம். உங்க எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீங்க எது மேல ஒருமுகப்படுத்திருக்கீங்களோ அது உங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ அதைத்தான் நீங்க உங்க அனுபவத்துக்குள்ள ஈர்க்கிறீங்க. இது ஜீரணிக்க கஷ்டமா இருக்கும். ஆனா நாம அதை திறந்த மனசோட அணுகும் போது அதோட விளைவுகள் பிரமிக்க வைக்கும். அதாவது உங்க எண்ணங்கள் உங்க வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தா புரிந்துணர்வுல மாற்றத்தை ஏற்படுத்தி அதை நம்மளால சரி பண்ண முடியும்.